பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். சந்தோஷமான இருதயம். தேவன் நம் கொடையின் அந்த கொடுக்கிற அந்த நற்காரியம், அந்த கொடையின் அளவை மட்டும் அவர் பார்க்கல, அதை கொடுக்கும் மனநிலையை பார்க்கிறார். ஆமென். நம்ம எப்படி கொடுக்குறோம்? உற்சாகமாக கொடுக்குறோமா? சந்தோஷமாக கொடுக்குறோமா? முழு இருதயத்தோடு கொடுக்குறோமா? கட்டாயமாக கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. பிறர் பார்க்கணும், அவங்க பார்க்குறாங்க, நம்ம நல்லதை நம்மளை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படி நினச்சி செய்யக்கூடாது. நம்ம அன்போடு மகிழ்ச்சியோடு அந்த கொடுக்குற காரியத்தை, இருதயத்தை தேவன் பார்த்து அதை தான் விரும்புகிறார். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு சிறுவன் தன் பிறந்தநாள் பரிசாக தனக்கு கிடைச்ச ஒரு சாக்லேட்டில் ஒன்றை மகிழ்ச்சியுடன் தனது நண்பனுக்கு கொடுக்குறான். அது ஒரு சிறிய பரிசு தான், ஆனால் அன்போடு கொடுத்ததால் அது மிகவும் மதிப்பானதாக இருந்தது. பாருங்கள், ஒருத்தனுக்கு பர்த்டே, அவன் எல்லாருக்கும் சந்தோஷமாக, எனக்கு இன்ன நாள் பிறந்த நாள் சந்தோஷமாக சாக்லேட் கொடுக்கும்போது, அந்த உயர் அதிகாரிகளுக்கும் போய் சாக்லேட் கொடுக்கும்போது அவங்க பார்த்து உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு நீ எது கேக் கட் பண்ணியா? இல்லைங்க சார், பண்ணலை. உடனே உடனே உங்களுக்கு கேக் வாங்கி தரேன்னு ஆர்டர் பண்ணி கேக் வாங்க சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கேக் கட் பண்ணி அவனோட பர்த்டேவை அப்படி செலிப்ரேட் பண்ண வச்சாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உற்சாகமாக கொடுக்கும்போது நமக்கும் எது கொடுக்குறோமோ அது நமக்கு ரிப்ளை ஆகும். நம்ம சந்தோஷமாக கொடுக்கும்போது அதை ஆண்டவர் பன்மடங்கு பெருக செய்கிற தேவன். நமக்கு அது எல்லாமே ரிட்டன் தான். மற்றவர்களுக்கு எது கொடுக்குறோமோ அது நமக்கே கிடைக்கிது. அதுதான் அதில் ஒரு முக்கியமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ தேவன் நம் இருதயத்தின் அந்த மனப்பான்மை பார்க்கிறார். பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிளாக மார்க்கு 12ஆம் அதிகாரம் 41-44 வசனங்களை பார்த்தோம் என்றால், ஏழை விதவை 2 காசு அதை மனமும் கொடுத்தாங்க. 2 காசு அவங்ககிட்ட இருக்கதே வாழ்வாதாரத்துக்கே அதான் இருக்குது. அந்த 2 காசையும் மனமும் சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இயேசு அந்த ஏழை விதவை தாயை பாராட்டுறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மளை வெளிப்புறத்தில் உள்ள மனிதர்கள் வெளிப்புறத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதை தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம உள்ளத்தை பார்க்கிறது கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கிருபை பெருகும் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சொல்லப்பட்டிருக்குது. மகிழ்ச்சியுடன் கொடுப்பவர்களுக்கு தேவன் தேவையான எல்லா கிருபையும் வழங்குகிறார். ஆமென். இது பண ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உடல் நலமான ஒரு ஆசீர்வாதம், மன அமைதி கொடுக்குற ஆசீர்வாதம், ஊழியத்தில் ஒரு திருப்தி, குடும்பத்தில் ஒரு நிறைவு, சந்தோஷம், ஆசீர்வாதம், இவை எல்லாவற்றிற்குமான தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பது நோக்கம் என்ன? நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிறது அது நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், சுயநலமாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை. நமக்கு என்ன கிடைக்குதோ அது மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நீ கொடுக்க உங்களுக்கு விருத்தி ஆகிட்டு இருக்கும், திரும்பி வந்துட்டுருக்கோம். இதுதான் ஆண்டவர். அதுக்காக தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், கிணற்றிலேருந்து தினமும் தண்ணீர் எடுத்தாலும் அதுலேருந்து தொடர்ந்து ஊற்று வந்து கொண்டே இருக்கும். அப்போ எவ்வளோ கொடுக்குறோமோ, எவ்வளோ அல்ல கொடுக்க நமக்கு நிரம்பிட்டே இருக்கும். தேவனுக்காக மகிழ்ச்சியுடன் கொடுக்கும் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை தொடர்ந்து நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் உலகத்தின் நியதி. என்ன சொல்லும்? நீ கொடுத்தினா உங்கள்கிட்டதெல்லாம் குறைஞ்சி போயிடும், கொடுக்காத, சேர்த்து வை. இதுதான் உலகத்தான் சொல்கிற பிரின்சிபல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐசுத்தின்படி என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம விசுவாச அறிக்கையிடணும். இந்த வசனத்தெல்லாம் விசுவாச அறிக்கையிடணும். நிறைவானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். பாருங்கள், இந்த வசனத்தின் மூலம் நம்ம பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், அந்த கொடுப்பதின் மதிப்பு அதன் அளவில் அல்ல, மனதில் இருக்கிறது. நாம் முழு மனதோடு கொடுக்குறோமா? நாம் அதை பார்க்க வேண்டும். மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். தேவனுடைய கிருபை நம்மை குறைவில்லாதவர்களாக மாற்றுகிறது. நாம் பெற்ற கிருபையை மற்றவர்களும் பகிரும்போது, மற்றவர்களும் ஷேர் பண்ணும்போது
தேவன் இன்னும் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு எவ்வளோ கொடுக்குமோ ஆண்டவர் நம்மளை பன்மடங்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பாருங்கள், இந்த வசனத்தின் மூலம் நாம் இன்னும் தெரிந்து கொள்வது, நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, மகிழ்ச்சியுடன் கொடுக்கும் இருதயத்தை தேவன் நேசிக்கிறார். அப்படிப்பட்டவர்களை எல்லா நற்கிரைகளுக்கும் போதுமான கிருபையால் நிரப்புகிறார். எனவே கட்டாயத்தால் அல்ல, நன்றியுள்ள இருதயத்தால் கொடுப்போம். அப்பொழுது தேவனுடைய கிருபை நம் வாழ்வில் பெருகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த வசனத்தின் ஆழத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் இன்றிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நம்ம மற்றவர்களுக்கு பிரோஜனமாக இருக்க ஏதாவது ஒன்று செய்வோம். அது பண ரீதியாக இருக்கலாம், சரீர ரீதியாக இருக்கலாம், இல்லை ஜபத்தில் அவங்களை தாங்குவதாக இருக்கலாம், ஒரு ஆறுதல் சொல்வது இருக்கலாம், அன்பு காண்பித்தல் இருக்கலாம். நாம் அதற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த எண்ணத்தோடு ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனை உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை உம்மை துதிக்கிறோம். பாலாக்கவன் தலைக்குறை உம்மை துதிக்கிறோம். கீழாக்கம் மேலாக்குறை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரை உம்மை துதிக்கிறோம். ஒரு பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரை உம்மை துதிக்கிறோம். வெண்கல பாதங்களை உடையவரை, இருப்பு தல்பலில் முறிப்பவரே, அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளுக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறப்பா, நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 27ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை எந்த நோக்கத்துக்காக படுத்திரோ உங்களுடைய சித்தம், உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தபடி நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பது மற்றவர்களுக்கு நாங்கள் பிரோஜனமான பாத்திரமாக இருப்பதற்காகவே. மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவணும், மற்றவர்களை நாங்கள் தாங்கணும், மற்றவர்களுக்காக நாங்கள் வாழணுங்கிறதுக்காக தான் எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நாங்கள் சுயநல கிறிஸ்தவர்களாக இல்லாதபடி, சுயநலமாக வாழாதபடி, பொதுநலமாக மற்றவர்கள் பிரோஜனமாக இருக்க எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீர் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சொந்த பந்தங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கொடுத்த வேலை ஸ்தலத்துக்காக ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தை எங்களோடு வேலை செய்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் அப்படியே ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பலப்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.